ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு தொழில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் தயாரா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் ஒரே வருடத்தில் 4 வகுப்புகள் தாவிய சிறுவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த சிறுவனை ஸ்டீவ் அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அவனை சுற்றி இருந்த ஒரு துயரக்கதை அவனுடைய தாய் கிளாரா கரோலுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையில் கிளாரா அவனை பெத்த தாய் இல்லை. ஸ்டீவ் பெற்றோரால் கைவிடப்பட்ட ஒரு குழந்தை. கிளாராவும் அவருடைய கணவர் பால் ஜாப்ஸும் தான் ஸ்டீவை தத்தெடுத்து வளர்த்தாங்க. ஸ்டீவ் ரொம்ப அறிவோட துருன்னு இருந்தான். பால் ஜாப்ஸ் ஒரு தச்சர், அதே நேரத்தில் கருவிகளை பழுது நீக்கக்கூடிய மெக்கானிக்காகவும் இருந்தார் அவர். ஸ்டீவ் தன்னுடைய 4 வயதிலேயே அப்பாவுடைய பட்டறைக்கு போய் அங்கே வேடிக்கை பார்ப்பான். பழைய ரேடியோவை கழட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறது, புதுசாக மார்க்கெட்டில் அறிமுகமான டிவியை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எல்லா எலக்ட்ரானிக் வேலைகளையும் பழகினான். எழுதுறது படிக்கிறது அப்படின்னு சின்ன வயசுலேயே அவனால் பெரியவங்களை மாதிரி வேகமாக செயல்பட முடிஞ்சிச்சு. அர்மேனியாவிலிருந்து கலிஃபோர்னியாவுக்கு அவனோட குடும்பம் குடிபெயர்ந்தப்ப ஸ்டீவுக்கு வயசு 5. அங்கே இருந்த ஹோம் ஸ்டேட் அப்படிங்கிற பள்ளியில் அவனை சேர்த்தாங்க. அங்கே எந்த ஆசிரியர் பாடம் நடத்த வந்தாலும் அந்த பாடம் அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் ஆசிரியர்கள் அவனுடைய அம்மா கிளாராவை வரவழைச்சு விஷயத்த சொன்னாங்க. ஸ்டீவுக்கு சிறப்பு தேர்வு ஒன்று வச்சாங்க. 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த ஸ்டீவ் 4ஆம் வகுப்பு பாட கேள்விகளுக்கு எளிதாக பதிலளித்தான். அதனால் அவனை உடனடியாக 4ஆம் வகுப்புகளை சேர்த்துக்கிறதுக்காக பள்ளி நிர்வாகம் ஒத்துக்குச்சு. ஆனால் ஸ்டீவ் அப்படி வகுப்பு தாவி படிக்கிறதுக்கு விருப்பப்படலை. இருந்தாலும் அரையாண்டு தேர்வு முடிஞ்சதுமே அவனை 2ஆம் வகுப்புக்கு மாற்றிட்டாங்க. ஸ்டீவுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்துச்சு. எந்த இடத்துக்கு போனாலும் நடந்தே போவான். ஒரு முறை தான் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு தானியங்கி கைவிசிறியை செயல்படுத்தி காட்டுவதற்காக 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த தன்னுடைய நண்பன் வீடு வரைக்கும் நடந்தே போனான் ஸ்டீவ். அப்போ அவன் படிச்சுட்டு இருந்த வகுப்பு 6. விரைவிலேயே 1-2 மின்னணு சாதனங்களை தயார் செய்யும் அளவுக்கு ஸ்டீவ் திறமசாலியாக இருந்தான். ஓஸ்நாய்க் அப்படிங்கிற தன்னுடைய நண்பனோட சேர்ந்து ஒரு குட்டி கம்ப்யூட்டரை வடிவமைச்சப்ப ஸ்டீவ் 9ஆம் வகுப்பு மாணவன். அப்போல்லாம் சாப்பிட கையில் பணம் இருக்காது. அதனால் அப்பப்போ சோடா மட்டும் குடித்து பசியை சமாளிப்பான். அதன் காரணமாக தான் அவன் கண்டுபிடிச்ச குட்டி கம்ப்யூட்டருக்கு க்ரீம் சோடா கம்ப்யூட்டர் அப்படின்னு பேர் வச்சான். விரைவிலேயே தன்னுடைய அம்மாவோட நிறுவனத்துக்கு கம்ப்யூட்டர்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிபுணத்துவம் பெற்றான் ஸ்டீவ். நண்பர்களோட சேர்ந்து ஆப்பிள் அப்படிங்கிற கணினி நிறுவனத்தை தொடங்கினான். 10 ஆண்டுகளில் 4000 பேர் வேலை செய்யும் அளவுக்கு அந்த நிறுவனம் வளர்ந்துச்சு. ஐபாட், பாக்கெட் கம்ப்யூட்டர் அப்படின்னு பல்வேறு சாதனங்களை உருவாக்கி உலகையே பிரமிப்புடன் பார்க்க வைத்த சுட்டி நாயகன் ஸ்டீவ் உலக நாயகன் ஸ்டீவ் ஜாப்ஸாக உயர்ந்தார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.